அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து முத்தகீன். என்னோட பயானோட தலைப்பு ஆஷுரா விளக்கம். ஆஷுரானாலே என்னன்னு சொல்கிறாங்கன்னா அஷர 10, அதுதான் இஸ்லாமிய நாள்காட்டின்படி, அதாவது முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளை நம்ம ஆஷுரா நாள் அப்படின்னு சிறப்பாக சொல்கிறோம். இந்த ஆஷுரா நாளுக்கு அப்படின்றதுக்கு ஒரு பெரிய வரலாற்று பின்னணியே இருக்குது. அந்த வரலாற்று பின்னணி என்னன்னு பார்த்தோன்னா, இந்த நாளில் தான் அல்லாஹ் அந்த செங்கடலை பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாமையும் அவர்களின் மக்களையும், அதாவது கொடுங்கோல் மன்னன் அப்படின்னு சொல்கிற ஃபிர்அவுன் அவன்கிட்ட இருந்து அல்லாஹ் அந்த மக்களை காப்பாற்றினான். அதே கடலில் மூசா அலைஹிஸ்ஸலாமையும் அவங்களின் மக்களையும் காப்பாற்றின அதே கடலை பிளந்து ஃபிர்அவுனையும் அவனோட படைகளையும் அழிச்சான் அப்படின்னு ஆஷுரா நாளில் தான், அந்த நாளில் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த வரலாற்று பின்னணி சொல்லுது. இதை நன்றி செலுத்தும் விதமாக தான் அல்லாஹ் தங்களை காப்பாற்றியதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோற்றாங்க. இந்த ஆஷுரா நாள் நோன்பு தங்களை காப்பாற்றியதற்காக நன்றி சொல்வதற்காக இந்த நோன்பு நோற்றாங்க அப்படின்றது வரலாற்று பின்னணியில் சொல்லுது. இதில் மக்காலேருந்து மதீனாக்கு சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை இறை தூதர்களும் நீங்கள் ஏன் நோன்பு நோற்றுறீங்க அப்படின்னு கேட்டப்போ, அப்போது அந்த யூதர்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமையும் அவங்க மக்களையும் அல்லாஹ் ஃபிரௌன்கிட்ட இருந்து காப்பாற்றினாங்க, அது நன்றி சொல்கிற விதமாக நாங்கள் நோன்பு நோக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களை விட மூசாவிற்கு நெருக்கமானவன் நான் தான், நானும் நோன்பு நோற்று நம் தோழர்களையும் நான் நோன்பு நோக்குமாறு நான் கட்டளையிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நாளன்னைக்கு நோன்பு நோக்க சொல்கிறாங்க. அந்த ஆஷுரா நோன்போட முக்கியமாக வழிகாட்டுதல் யூதர்கள் வழிபாட்டுக்கு கொஞ்சம் மாறுதலாக இருக்கணுன்றனால ஆஷுரா நாளின் 9வது நாளையும் சேர்த்து 9, 10 2 நாள்களையும் சேர்த்து நோன்பு நோக்குமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அந்த ஆஷுரா 10 நோன்பு நோக்குறதுனால என்ன ஆகுதுன்னா, முந்தைய காலத்தில் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிக்கப்படும், சிறு பாவங்களும் மன்னிக்கப்படும், அதனால மிகவும் முக்கியமான நோன்பு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஷுரா நோன்பின் சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா, நபிகளோட ஆர்வம் ரமலான் மாதத்தை தவிர மற்ற நாட்களை விட ஆஷுரா நாளில் தான் நோன்பு நோற்பதையே நபியர்கள் ஆவலோடு தேடி சிறப்பித்து நோன்பு நோற்றார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி அந்த பாவ மன்னிப்புலையுமே ஆஷுரா நோன்பு வைப்பதால் முந்தைய ஒரு வருடத்தின் சிறு பாவங்களும் மன்னிக்கப்படும், பெரும் பாவங்களுக்கு தனியாக தௌபா செய்து மன்னிப்பு கேட்பது அவசியமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இந்த ஆஷுரா நாள் நம்ம நோன்பு நோற்பது தான் ஒரு சிறந்த நோன்பு, அதாவது கடமையான ரமலான் நோன்பிற்கு பிறகு மிகச் சிறந்த நோன்பாக முஹர்ரம் மாதத்தின் இந்த ஆஷுரா நாள் நோன்பை சிறப்பாக சொல்கிறாங்க. அப்புறம் சஹாபாக்கள் இந்த நாளை எப்படி கண்ணியப்படுத்தினார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு அவசர அறிவிப்பு விட்டாங்க. ஆஷுரா நாள் காலையிலேயே அன்சாரி கிராமங்களுக்கு நபியார்கள் ஆள் அனுப்பி சொல்கிறாங்க, காலையில் முதலே யார் நோன்பு வச்சாங்களோ அவங்க நோன்பாளியாகவே இருக்கட்டும், யார் உணவை இனிமேல் யார் நோன்பு வைக்காமல் இருக்காங்களோ அவங்களாம் மகரிப் வரை உணவு உண்ணாமல் நோன்பு வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கிராமத்தில் ஆள் அனுப்பி சொல்கிறாங்க. அதே மாதிரி நோன்பு வைத்தவர்களும் நோன்பு வைக்காதவர்களும் உணவு உண்ணாமல் மகரிப் வரை நோன்பு நோற்றிருக்காங்க. இதே சிறு குழந்தைகளுக்கும் அந்த காலத்திலே பயிற்சி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சிறப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைகள் பசியால் நோம்பில் அழுகிறப்போ நாங்கள் கம்பளிலேயே நாங்கள் பொம்மை செய்து குழந்தைகளோட பசியை நாங்கள் போக்குவோம், மகரிப் வரை அவங்கள நாங்கள் அல்லாமல் பொம்மையெல்லாம் கொடுத்து அவங்கள நாங்கள் பார்த்துப்போம், குழந்தைகளும் இந்த சிறப்பான நோன்பை நோக்கணும் அப்படின்றதுனால இந்த குழந்தைகளும் மக்களும் அந்த கம்பளியாலான பொம்மைகளை செய்து கொண்டு அந்த பள்ளிவாசல் போகும்போது அந்த பொம்மைகளை கொண்டு போவாங்க. அதனால் குழந்தைகளுக்கு நோன்பு வைக்கிறதுக்காக அந்த கவனத்தை அந்த காலத்துலேயே கொடுத்துருக்காங்க. இதில் யூதர்கள் பெருநாள் அந்த நாளில் பெருநாள், அதை இந்த ஆஷுரா நாளை பெருநாளாகவே கொண்டாடியிருக்காங்க. அதாவது பெண்கள் நல்ல ஆடைகள் ஆபரணங்கள் அணிவித்து அதனால் முஸ்லீம்களையும் இந்த நாளில் நோன்பு நோக்குமாறு நபியவர்கள் கூறினார்கள். இதில் ரமலான் நோன்பிற்கு பின் இதன் நிலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதற் காலத்தில் ரமலான் மாத நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு ஆஷுரா நோன்பு கட்டாயமாக நோக்கப்பட்டு வந்தது. ஆனால் ரமலான் நோன்பு கட்டாயப்பட்ட பிறகு ஆஷுரா நோன்பு ஒரு உபரியான சுன்னத்தான நோன்பாக மாறியது. ஏனென்றால் இந்த ஆஷுரா நாளில் அல்லாவிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த ஆஷுரா நோன்பு தொடங்கி இன்று வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைப்பிடித்து மக்களிடம் சொன்னதால் நம்மளும் இந்த ஆஷுரா நாள் 10வது நாள் 9, 10, 11 நாள் நோன்பு வச்சு நோன்பு கடைப்பிடிச்சிட்டு வரோம்.